எப்படி கொண்டு போறாரு பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னா இதெல்லாம் நகோமி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, அறுவடையின் காலம் வந்துருச்சு, எல்லாத்தையும் அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்க போறாங்க. என்னை கவனிங்க, இப்பதான் நான் போறேன். இப்ப சொல்றா நகோமி சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா, வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாய். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இன்றைக்கு கர்த்தருடைய மனுஷனா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களுக்கான சௌக்கியத்தை அவர் உங்களுக்கு தேடுவார். பிரியமானவனை, காயுவை பார்த்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை சுகமாயிருக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். சுகம் இல்லாம இருக்கிறீங்களா? சுகம் என்றால் ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை குறித்து சொல்றேன். சரீரத்தில் இருக்கிற சுகம் மாத்திரம் அல்ல, ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா.